நம்முடைய நாடு தனி மனித சுதந்திரத்தை மதிக்கக்கூடிய, அவர்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கக்கூடிய முற்றிலும் சுதந்திர நாடு இல்லையா? எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள்னு சொல்கிறோம். அப்போ எல்லாருமே இந்த நாட்டு ராஜாக்கள் தான். உண்மையிலேயே ராஜாவாக ஆகக்கூடிய ஒரு அரசியலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் ஒருவருக்கு எப்படி இருக்கும், அந்த ஆர்வம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்குமே அரசியலுக்கு வரக்கூடிய ஆர்வங்கள் இல்லை. இன்றைக்கு பார்க்குறோம், ஒரு உயர்ந்த பதவி, அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, அதை கூட டக்குன்னு அப்படியே விட்டுட்டு அரசியலில் வந்து குதிக்கிறாங்க. எளிமையான கீழ்நிலையில் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு அரசியலில் உள்ளே வந்துடுறாங்க. ஆக எல்லோருக்குமே அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அரசியலில் ஜெயிச்சா கூட ஒரு சிலர் கட்சி மட்டத்திலேயே பதவியோடு ஒதுங்கிடுறாங்க. ஒரு சிலரை பார்த்திங்கன்னா நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள்னு சொல்லப்படக்கூடிய எம்எல்ஏ எம்பி மாதிரி ஆகக்கூடியவர்கள். சிலர் எம்எல்ஏ எம்பி ஆகலைன்னா கூட உள்ளாட்சி அமைப்புகளில் முனிசிபல் கவுன்சிலர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான நிலைகள் இருக்கக்கூடியவர்கள்ட்ட நிறைய படிநிலை அமைப்புகள் இருக்குது. எம்எல்ஏக்களையும் பாருங்கள், எம்எல்ஏக்களையும் யாரோ ஒருவர் தான் மந்திரி ஆகிறார். ஆக இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அரசியலில் பொது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இன்றைக்கு பார்க்கலாம். அரசியல்னு வந்துட்டாலே, அதிகாரம்னு வந்துட்டாலே, தலைமை தாங்கக்கூடிய பண்புன்னு வந்துட்டாலே அதற்கு காரணமான முழு ஒரே கிரகம் சூரியன். அதனை அடுத்த துணை கிரகம் செவ்வாய். சூரியன் அரசன்னா தளபதி செவ்வாய். தளபதி இல்லாமல் அரசனாலே இயங்க முடியாது. அரசன் போடுகின்ற கட்டளைக்கு அடிபணிய வேண்டியது செவ்வாயின் தயவு என்பதால் சூரியனும் செவ்வாயும் ராஜ கிரகங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த சூரியன் வந்து எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ, சூரியனுடைய சுபத்துவம்னா என்ன? சூரியன் சுக்கிரனை அஸ்தமனம் செய்து, முழு சுபரான சுக்கிரனை தன் பக்கத்தில் ஒரு 9 டிகிரிக்குள்ளே வச்சு அஸ்தமனம் செய்து, குருவின் பார்வையிலேயோ, குருவின் ஒரே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த சூரியன் நல்ல பாவகத்தில் இருந்தால் ஒருவருக்கு அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். ஐயா, அந்த நல்ல பாவகம்னு சொல்கிறீங்களே, அப்போ அது என்ன நல்ல பாவகம்? சூரியன் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது திக்பலம், அதிக உயர் தன்மை அப்படின்னு ஜோசியத்தில் சொல்லப்படுகிறது. அதில் என்னங்க, புரிகிற மாதிரி தான் சொல்லுங்களேன். திக்பலம்னா என்ன? ஒன்றும் இல்லைங்க. மத்தியான வெயில் உங்கள் உச்சி நேரத்தில் இருக்கும்போது பிறந்தவங்க எல்லாருக்குமே கரெக்டாக 10ல் சூரியன் 10ஆம் இடத்திற்கு பக்கத்துலேயோ 10லேயோ நிச்சயமாக இருக்குங்க. ஒரு குழந்தை மத்தியான நேரத்தில் பிறக்குதுன்னா வெயில் சுள்ளுன்னு தானங்க அடிக்குது. அப்போ சூரியன் வலுவாக தலைக்கு மேலே இருக்கத்தானே செய்கிறார். இதைத்தாங்க வேறு விதமான வார்த்தைகளில் ஜோதிடம் சொல்லுகிறது. ஜோதிடத்தை புரிந்து கொண்டால், இதனுடைய ஒளித்தன்மையை புரிந்து கொண்டால், இதன் உள்ளே இருக்கக்கூடிய அபாரமான சூட்சும நுணுக்கங்களை வந்து எளிய மனிதர்கள் கூட கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாங்க. ஆக எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் ஓரளவிற்கு வளர்பறையாக இருந்து, இன்னொன்று வேணால் பாருங்களேன், ஒரு மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள், முதல்வர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருலேயுமே பெரும்பாலும் ஏன் எல்லாரும் பௌர்ணமியிலே பிறந்திருக்கிறாங்கன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே ஜோசியத்தில் சில விஷயங்கள் புரியும். உங்கள் குழந்தை பௌர்ணமியில் பிறந்திருக்குன்னு வைங்க, இந்த பௌர்ணமியில் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்படின்னா பௌர்ணமியில் பிறந்தவங்க எல்லாருமே வந்து பெரிய அதிகாரத்தில் அடையிறது இல்லையே. எனக்கு தெரிஞ்சு இந்த பாருங்க, ஒரு பௌர்ணமியில் இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாருங்க. ஆமாங்க, இதையும் தாண்டி ஒரு சூட்சுமம் இருக்கிறது. உங்களுடைய லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 12 வீடுகளில் முதன்மை வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த லக்ன பாவகமும் அந்த லக்னாதிபதியும் வலுப்பெற்றுக்கு பிறந்த ஒரு அமைப்புகளில் தான். 24 மணி நேரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ஒரே லக்னத்தில் பிறக்கிறதில்ல. லக்னம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் லக்னாதிபதி வலுத்தவன் சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய தகுதியாக இருக்கிறான் என்பதன் அடிப்படையில் லக்னாதிபதி வலுத்து லக்னம் வலுத்திருக்கின்ற குழந்தைகள் 10ஆம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் வளர்பிறை அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய அமைப்பு, ராஜ ராசி என்று சொல்லப்படக்கூடிய சிம்மத்தை குறுபார்க்கின்ற அமைப்பு. இத்தனையும் ஒரு சேர இருக்கணுங்களா? ஆமாங்க, இத்தனையும் ஒரு சேர இருக்கிறவர் தானே மந்திரி ஆகிறார், முதல்வராகிறார், பிரதமர் ஆகிறார். இத்தனையும் ஒரு சேர இருக்கக்கூடிய அமைப்புகளில் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைக்கு ஒரு பொது பதவியிலையும் பொதுநல அமைப்புகள்லையும் அதிகாரத்திலையும் ஆசை வரும் என்பதே உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.